ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜர்னி தமிழ். டிஎன்பிசில இருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட் 2க்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆயிடும். ஓகே, டிஎன்பிசில இருந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு 22 டிசம்பர் 2025 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 19 அந்த இயர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 22 டிசம்பர் 2025ல இருந்து 20 ஜனவரி 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சதும் ஒரு 3 டேஸ் கழிச்சு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்றாங்க. 24 ஜனவரி 2026ல இருந்து 26 ஜனவரி 2026 வரையும் இந்த விண்டோ ஓபன்ல இருக்கும். நம்ம அப்ளை பண்ணதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த டைம் பீரியட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாம் டேட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. 7 மார்ச் 2026 அண்ட் 8 மார்ச் 2026 அன்னைக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2ல இதுல செலக்ட் பண்ற நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர் சிலபஸ்ல எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுல அவங்க தர ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல என்னென்னலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, வார்னிங்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்குள்ள போஸ்டிங்ஸ் அண்ட் வேகன்சிஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. டோட்டலா நமக்கு இதுல 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு 76 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் கிளாஸ் 3, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், மேனேஜர் கிரேட் 3 ஃபைனான்ஸ், சீனியர் ஆபீசர் ஃபைனான்ஸ், சீனியர் ஆபீசர் லீகல், மேனேஜர் மெக்கானிக்கல், மேனேஜர் மார்க்கெட்டிங், டெபுட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல், டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கல், டெபுட்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி டோட்டலா நமக்கு 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க அதோட சப்ஜெக்ட் கோட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேகன்சியை கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு பே ஸ்கேல் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பே ஸ்கேல் 22ல இருந்து 26 வரைக்கும் இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்டார்டிங் salary மினிமம் 35,000ல இருந்து மேக்ஸிமம் 55,000 குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 21 இயர்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் 1 ஜூலை 2025 அன்னைக்கு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா ஜெனரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு போஸ்டிங் வைஸ் பிரிச்சு மேக்ஸிமம் போஸ்டிங்ஸ்க்கு 32வும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு 34ம் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 42, 44னு சொல்லியிருக்காங்க. விடோ கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி அண்ட் பிசிஎம் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க பிலோ 60 இயர்ஸ்ல இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. போஸ்டிங் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் போஸ்டிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. போஸ்டிங் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு நீங்க எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இல்லனா இதுக்கு ஈக்குவலான டிகிரி நீங்க ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதே நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் அக்கவுண்ட்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா சிஏ முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு அப்ளை பண்றீங்கன்னா சிஏல ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். சீனியர் ஆஃபீஸர் லீகலுக்கு அப்ளை பண்றீங்கன்னா பிஎல், எல்பிஎல், பிஎல், எல்எல்பி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதே மாதிரி போஸ்டிங் வித் எக்ஸ்பீரியன்ஸ்ல போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க குவாலிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மினிமம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சப்மிட் பண்ணணும்ங்கறத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்திருக்க டோட்டல் 14 டைப் ஆஃப் போஸ்டிங்க்கும் உங்களுக்கு விஷுவல் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இன் தமிழ்னு இது ஒரு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறதுனால உங்களுக்கு தமிழ் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்ச எஸ்எஸ்எல்சி, ஹெச்எல்சி ஆர் டிகிரில தமிழ் ஒரு சப்ஜெக்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க எந்தெந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள்ங்கிறத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான பிளான்ஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ல நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இன்டர்வியூ நடத்தி அதுல செலக்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் போஸ்டிங்ஸ் போடுவாங்க. நமக்கு என்ன ரேஷியோல செலக்ட் பண்ணுவாங்கறத பத்தி இங்க டீடைல்ஸா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரேங்கிங் ப்ரொசீஜர் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூல ஸ்கோர் பண்ண மார்க் வச்சு உங்க மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆர் மோர் கேண்டிடேட் சேம் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அதுல சீனியர் ஏஜ்ல இருக்க கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜும் சேமா இருந்ததுன்னா அவங்க ரிட்டன் எக்ஸாம்ல எடுத்த மார்க்ஸை வச்சு செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸும் சேமா இருந்ததுன்னா யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா அப்ளிகேஷன் நம்பர் வச்சு செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்க்குள்ள பேட்டர்ன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. பேப்பர் 1ல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி ல ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி லெவல்ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் சி ல ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா நமக்கு 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2 போஸ்டிங் பொறுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது 3 ஹவர்ஸ்க்கு நடக்கும். மேக்ஸிமம் 300 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 30 டைப் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் பத்தி இங்க டீடைல்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்க ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க,
எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றது, போட்டோஸ் எப்படி அப்லோட் பண்றது, சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்றது. இந்த எக்ஸாமுக்கு சென்டர்ஸ் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் ₹200 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு உள்ள சிலபஸ் பத்தி இங்க டீடைல்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த PDF ஓட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாப் தேடிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.